ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமை உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? சரியான விடை சரத்து 143. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மத்திய பட்டியல் உள்ளடக்கியது? சரியான விடை 97 இனங்கள். மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97 இனங்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலத்தை கேட்குறாங்க. உலகிலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. அதை உருவாக்கத்துக்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாள்கள் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது? சரியான விடை மூழ்கும் செலவு. உற்பத்தி செய்யும் போது மூழ்கும் செலவை திரும்ப பெற முடியாது. ஆப்ஷன் சி சரியான விடை. எந்த ஆண்டு சட்டம் இஸ்லாமியர்க்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது? சரியான விடை 1909. 1909ஆம் ஆண்டு சட்டம் இஸ்லாமியர்க்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது. பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? சரியான விடை 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம். பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகிறது? சரியான விடை திகம்பர சமண வரிசை. திகம்பர சமண வரிசை. வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள்? சரியான விடை நெய்தல் நில மக்கள். நெய்தல் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் எக்ஸாம் டைமில் நம்மளுக்கே குழப்பமாயிடும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, பச்சையம். ஆப்ஷன் சி சரியான விடை. தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி. தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தவர் யார்? அப்படி கொஸ்டின் தான் என்ன பண்ணுவீங்க? டிமிட்ரி மெண்டலிவ் என்பவர் கண்டுபிடித்தார். இவர் உருசியா நாட்டை சேர்ந்த வேதியியலாளர். 1869ஆம் ஆண்டு தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தார். தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி பி தொகுதி. தமிழ்நாடு எவ்வளவு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது? 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது தமிழ்நாடு. 1076. ஆப்ஷன் பி சரியான விடை. யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் டி சரியான விடை அபுல் கலாம் ஆசாத். 1976இல் காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? சரியான விடை பாரத ரத்னா. இந்த கேள்வி இப்படி கேட்கலாம். காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டுன்னு கேட்கலாம். 1976. இந்த கேள்வியை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆப்ஷன் சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்த கொஸ்டினை நம்ம ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதற்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சரியான விடை கொல்லாதவன். கொல்லாதவன் அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காதவன். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார்? செல்வம். ஆப்ஷன் டி. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சரியான விடை இன்பம். ஆப்ஷன் சி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஆப்ஷன் ஏ. சரியான விடையை தேர்வு செய்க. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1852. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. ஆப்ஷன் பி சரியான விடை. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும்? சரியான விடை ஒளிச்சேர்க்கை. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகங்கள். சரியான விடை தாமிரம் மற்றும் வெள்ளி. ஆப்ஷன் பி.
அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? சரியான விடை தாலமி. ஆப்ஷன் சி. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது? சரியான விடை அலைவு இயக்கம். ஆப்ஷன் சி. முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை மருத்துவர். ஆப்ஷன் ஏ. இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் என கூறியது. யார் சொன்னது? யுஎன்ஓ அந்த அமைப்பு தான் கூறியிருக்கு. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? குறள் 260 அதிகாரம் 26. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். சரியான விளக்கம் என்னன்னா, புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிர்களும் வணங்கி வாழ்த்தும். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? உயிர்களை கொல்லாத புலால் உள்ளாத மாந்தரை. ஆப்ஷன் சி சரியான விடை. பசியென்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பாத்துன் மறியவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. சரியான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலருடன் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவது அரிது. குறள் 227 அதிகாரம் ஈகையில இருக்கு. பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரியான விடை என்னது? பகிர்ந்து உண்ணுவோரை. ஆப்ஷன் டி சரியான விடை. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? சரியான விடை டூடு மியான். 19ஆம் நூற்றாண்டின் வங்கதேசத்தின் பிராசி இயக்கத்தில் முக்கிய தலைவராக இவர் இருந்திருக்காரு. இந்த பிராசி இயக்கம் விவசாயிகளுக்கு ஆதரவா இருந்தது. ஈவேராவுக்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. 1938 ஞாபகம் வச்சுங்க. ஈவேராவுக்கு 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் டேஸ் ஆவார். சரியான விடை பகத்சிங். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் பகத்சிங் ஆவார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வருவனவற்றுள் இந்தியாவின் 2வது பெரிய துறைமுகம் எது? சரியான விடை சென்னை. இந்தியாவின் 2வது பெரிய துறைமுகம் சென்னை. இதே கேள்வியை இப்படி கேட்டா எப்படி பண்ணுவீங்க? இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது? சரியான விடை என்ன வரும்? முதல் பெரிய துறைமுகம் மும்பை. மும்பையில இருக்கிற ஜவஹர்லால் நேரு துறைமுகம் தான் இந்தியாவின் பெரிய துறைமுகம். கலைத்துறையில் சாதனைகள் செய்தமைக்காக 2021ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? எஸ்.பி. பாலசுப்ரமணியம். 26 ஜனவரி 2021 மகாவீர் சக்ரா விருது டேஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கர்னல் பி. சந்தோஷ் பாபு. மகாவீர் சக்ரா விருது எதற்காக வழங்கப்படுது? யாருக்கு வழங்கப்படுதுன்னா, இராணுவத்தில் சிறப்பாக பங்களிப்பு செய்பவர்களுக்கு மகாவீர் சக்ரா விருது வழங்கப்படுது.